இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இந்த பாக்கியாவை மூச்சு விடுற நேரம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. இப்போ தான் மாலையெல்லாம் போட்டு அவ்வளோ பெரிய மினிஸ்டர்லாம் பாராட்டி சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. வீட்டுக்கு கிளம்பி வரத்துக்கு முன்னாடியே அந்த மாலையெல்லாம் போட்டு முடிஞ்ச சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ் கிளம்பி வந்துட்டார். நாள் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். இவங்களும் நாளை மறந்து வரன்ட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டை எல்லோரும் வாங்க எல்லாம் லைன் கட்டி உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. கோபியை எதுக்கு உட்கார வைக்கணும்? கோபி ஏற்கனவே ஒரு தடவை செடியன் விவகாரத்தை பற்றி பேச வரும்பொழுது திமிர் பேச்சு பேசினாருங்கிறது நல்லா தெரியும். அவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இன்றைக்கும் அவ்வளோ திமிராக பேசுகிறார். அவர் வரட்டுங்கிறதுக்காக அவ்வளோ அவசரமாக 2 நாளில் எப்போ வேணாலும் வந்துடலாம் கணேசன் இருக்கும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க ஆஃபீஸு, நான் அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கிறேன், கணேசே வந்துடுவான், கணேசே சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க. இப்போ அந்த விளைவு என்ன ஆயிடுச்சு? பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் அதுக்குள்ளே செடியனுடைய டிவோர்ஸ் லெட்டர் வந்ததுனால அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இப்போ கணேஷ் விவகாரத்தை 30 நாள் டைம் கேட்டோம். ஒரு நாள் கூட அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கல. அது தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத பழனிசாமி. இந்த வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை. இந்த எழிலே டேரெக்டாக சொன்னார் வேற, இந்த மாதிரி பண்ணாதம்மா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாக நீயே தனியாக பண்ணணும்னு நினைக்காத, எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிடுன்னு சொன்ன பிறகும் அதை பண்ணலை. வெயிட் பண்ணி கடைசியில் இழுத்துகிட்டே இருந்தாங்க. நான் ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான விஷயம், இந்த குடும்பத்து சம்மந்தப்பட்ட விஷயம், அது ரொம்ப தேவையானது, ரொம்ப அத்தியாவசியமானது, நல்லது, இட் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்க எல்லா வார்த்தையும் சொல்லி இழுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியாக கணேசனே நிற்க போகிறாரு. நின்று வா போகலான்னு கூப்பிடும்பொழுது என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷனாக அமிர்தா கொடுக்க போகிறாங்கிறதான் கதை அடுத்து இருக்குது. அமிர்தா கரெக்டு தானே, என்ன இருந்தாலும் அவருடைய குழந்தை தானே இது, அவர் கூட சேர்ந்து போயிடணும்னு முடிவு பண்ணாலும் ஈஸ்வரியும் அனுப்பிவிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும். இல்லை அமிர்தா எழில் இது நான் நம்ப மாட்டேன், செத்து போனால் அவர் எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்ட்டு இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ஆகி அதெல்லாம் நான் போக மாட்டேன்னு உள்ளார போய் ஒழிஞ்சுக்க, இல்லை என் பிள்ளை எனக்கு வெந்தே தேரணும் அப்படின்னு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினல் கேஸ் மாதிரி ஆகிடுமாங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை இவங்க கல்யாணம் செல்லுமா செல்லாதாங்கிற வேற பல கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கதை எப்படி முடிஞ்சால் பெட்டர் நினைக்கிறீங்க? அந்த அமிர்தா கணேசன் அண்ட் எழில் கதை ப்ளஸ் பாக்கியா இழுன்னு இழுத்துட்டே இருக்கிறத பற்றி உங்க கருத்தும். இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகும் இந்த குடும்பத்துக்கே தீங்கு தான் அதிகமாக நினைக்கிற இவரை கோபியை கூட்டு கோபிக்காக வெயிட் பண்ணி நாளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாங்கிறத பற்றி உங்கள் கருத்தை நாங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.